Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் சாப்டர் 3 ஆன தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்ஸைஸ் 3.1லையும் 3.2லையும் ஓகே ஓவர் சம்ஸாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? P and Q are roots of a ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 2. ஸோ டிகிரி 2னா அது என்ன ஈக்குவேஷன்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட வேல்யூ 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சதை எழுதலாம். ஓகேவா? P and Q வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? P + Q கண்டுபிடிக்கலாம், PQ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? P + Q என்னது? -B/A இல்லையா? இது A, L = A, N = B, இது C. ஓகே, நான் சைடில் எழுதுகிறேன். A = L, B = N, C = N. அப்போ P + Q என்னது? P + Qனா -B/Aன்னு அர்த்தம். அப்போ -B/Aன்னா ஆன்சர் என்னது? B என்னது? B N, A வந்து L. -B/Aனா -N/L. PQனா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது? C/A. C/Aனா Cயோட வேல்யூ N, Aயோட வேல்யூ N. ஸோ N/L. ஓகேவா? இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கொஷின்லேருந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க? √P/Q அப்படின்னு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த வேல்யூவை தனித்தனியாக எழுதுங்க. √P, √Q அப்படின்னு. அப்போ இந்த ஸ்டெப் மொதல் ஸ்டெப் என்னது? P/Q ப்ளஸ் √Q/P √N/L. இதை எப்படி மாற்றி எழுதலாம்? √P/Q, √Q/P and √N/L. இப்படி மாற்றி எழுதிக்கலாம் இல்லையா? இப்படி மாற்றி எழுதினதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா இதோட எல்சிஎம் என்னன்னு செக் பண்ணோம். டினாமினேட்டில் எல்லாமே வேறு வேறு டேர்ம் தானே. ஸோ எல்சிஎம் என்னது? ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸ். ஸோ √P, √Q, √L. இதை எப்படி எழுதலாம்? √PQL அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் தனித்தனியாக இருந்தது அப்படி மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே மேலே நியூமரேட்டர் பாருங்கள். நியூமரேட்டரில் இப்போ எல்சிஎம் செக் பண்ணுங்கள். எல்சிஎம் என்னது? √PQL. ஆனால் இங்கே என்ன இருக்குது? √Q மட்டும் தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் என்னலாம் வேணும்? √P வேணும், √L வேணும். அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமையும் அதால் மல்டிப்ளை பண்ணணும். √P-ஆலையும் √L-ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டினாமினேட்டர் மட்டுமா மல்டிப்ளை பண்ணணும்? இல்லை, நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் டைம் என்னது? √P, √L ப்ளஸ் செகண்ட் டேர்மில் P இருக்குது, Qவும் Lலும் இல்லை. அப்போது இங்கே Q-ஆலையும் L-ஆலையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ செகண்ட் டைம் எழுதுங்க. √Q, √L ப்ளஸ் லாஸ்ட் டைம் என்னது? இங்கே L இருக்குது, Pயும் Qவும் இல்லை. அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. √P, √Q, √N. இப்போ சேர்த்து எழுதிடுங்க. √P × P. அப்போது P × P = P². ஆல்ரெடி என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிக்கும். ஓகேவா? அது அடுத்த ஸ்டெப்பில் எழுதலாம். இப்போ P² மிச்சம் என்ன இருக்குது? L இருக்குது ப்ளஸ் √Q² அதே மாதிரி தான் L + √PQL N PQN. ஓகேவா? நான் அடுத்த ஸ்டெப் நான் இங்கே எழுதுகிறேன். இப்போது இங்கே ஸ்கொயர் இருக்குது, வெளியில் ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? அப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? P-யை வெளியில் எடுத்துடலாம், √L ப்ளஸ் Q-வையும் வெளியில் எடுத்துடலாம், √L ப்ளஸ் லாஸ்ட் டைம் அப்படியே வச்சுக்கோங்க PQN. கீழே உள்ளதையும் அப்படியே வச்சுக்கோங்க √PQL. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது ரெண்டுலேயும் √L காமனாக இருக்குது. அப்போ வெளில எடுத்துடலாமா? அப்போது P + Q எதை காமனாக எடுத்தோம்? √L காமனாக எடுத்திருக்கோம் ப்ளஸ் இங்கே √PQN
by square root of PQL. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P plus Qக்கும் நமக்கு வேல்யூ தெரியும், PQக்கும் நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா? P plus Q என்னது minus n by L, PQ என்னது n by L. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. P plus Q வந்து minus n by L times root L plus square root of PQவோட வேல்யூ. PQவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? n by Lனு கொடுத்துருக்காங்க. ஸோ PQவோட வேல்யூ எழுதிருங்க. n by L into n. டினாமினேட்லேயும் அதே மாதிரி எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் n by L into n. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது? இங்கே இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு n அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா √n இன்ட்டு √n எழுதலாம். சிமிலர்லி எல்லுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா √L இன்ட்டு √Lன்னு எழுதிக்கலாம். சரி, ஓகேவா? இப்படி எழுதுனா நம்ம கேன்சல் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ கவனிங்க, இது எல்லை எப்படி எழுதலாம்னு சொன்னேன்? √L இன்ட்டு √Lன்னு எழுதலாம். அப்போ இந்த √Lலும் இந்த √Lலும் கேன்சல் ஆகிக்கும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் உள்ள மட்டும் எழுதுங்க. -n by √L ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே n இன்ட்டு n இருக்குது. அப்போ n ஸ்கொயர், வெளில ரூட் இருக்குது. அப்போ ரெண்டு கேன்சல் ஆகிக்கும். அப்போது n பை டினாமினேட்டருக்கு மட்டும் ரூட் அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ டினாமினேட்டர் என்னது? √L பை கீழே அதே மாதிரி தானே n √L. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஒரே டேர்மு, சைன் தான் வேறு இருக்குது. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? நியூமரேட்டர் வில் பிகம் 0. ஸோ ஃபைனல் ஆன்சரே 0 ஆயிரும். ஹென்ஸ் த கிளைம். ஸோ அவ்வளோதானே கேட்டிருந்தாங்க. கொஷனில் கேட்டிருந்தது செக் பண்ணுங்கள். கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க? இந்த வேல்யூ 0ன்னு ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த வேல்யூவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. எப்படி? இது ரெண்டும் சேம் டேர்ம். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டர் இது, டினாமினேட்டர் n by √L. நியூமரேட்டர் 0 அப்படின்னா ஆன்சர் 0. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷினில் 2 பாலினாமியல் கொடுத்துட்டு பாருங்கள். அடுத்த கொஷினில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 ஈக்குவேஷனுக்கு என்ன இருக்கான்? ஒரு காமன் ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காமன் ரூட் இருந்தால் அந்த ரூட் வந்து ஒன்று இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், அப்படி இல்லைனா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே 6 தானே இருக்குது. ஸோ நம்ம இதையும் ப்ரூஃப் பண்ணணும், இதையும் ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? லெட் காமன் ரூட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். லெட் ஆல்ஃபா பி த காமன் ரூட். ஆல்ஃபா பி த காமன் ரூட். ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு விஷயம் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 0 வந்துடும். ஓகேவா? அப்போது இந்த ஆல்ஃபாங்கிற வேல்யூவை இப்போ இது ரெண்டுக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது 2 ஈக்குவேஷனுக்கும் காமன் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது என்ன பண்ணலாம்? ஆல்ஃபாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். ஸோ 2 ஈக்குவேஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஆல்ஃபாவை எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் க்யூ ஈக்குவல்ஸ் டு 0 இன்ட்டு இங்கேயும் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் ஆல்ஃபா ப்ளஸ் க்யூ டேஷ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ வந்து நம்ம சின்ன கிளாஸில் படித்த அந்த மெத்தட் ப்ராடக்ட் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்குது? இங்கே ஈக்குவேஷனில் என்ன வேல்யூஸ் இருக்குது? இப்போ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. நம்ம இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏ பை அதோட ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் பி பை அதோட கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் சி பை அதோட கிராஸ் ப்ராடக்ட் இப்படி எழுதுவோம். CR1. ஓகே, இந்த மாதிரி ஒரு மெத்தடில் எழுதுவோம். கிராஸ் பண்ணி அதே மெத்தடை இங்கேயே அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஆல்ஃபா ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. அடுத்த ஈக்குவேஷனில் அடுத்த இதில் என்ன இருக்குது? ஆல்ஃபா இருக்குது. லாஸ்ட் ஒன்னில் 1 இருக்குது. ஸோ இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ மேட்ரிக்ஸில் எழுதுகிற மாதிரி செகண்ட் டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே உள்ள செகண்ட் டேர்ம் என்னது? செகண்ட் டேர்ம் பி. ஸோ செகண்ட் டேர்மில் ஸ்டார்ட் பண்ணணும், தென் தேர்ட் டேர்ம், தென் ஃபஸ்ட் டேர்ம்,
தென் அகெயின் செகண்ட் டேர்ம். ஓகேவா? எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் முடிச்சிடணும். அப்போது எப்படி எழுதுவீங்க? பி கியூ ஓகே, ஐ வில் ரைட் லைக் திஸ். இன்னும் கொஞ்சம் கிட்ட எழுதிக்கிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா 1. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னேன்? செகண்ட் டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பி கியூ தென் 1 தென் அகெயின் பி. எதில் ஸ்டார்ட் பண்ணோமோ அதில் முடிச்சிடணும். ஓகேவா? பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், தென் கியூ தென் 1 தென் அகெயின் பி. இதில் ஒன்றும் இல்லை, ஸோ 1. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் எழுதுங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் 1 தென் அகெயின் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் q square 1 then again p square. ஓகே, இப்போ மேட்ரிக்ஸில் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடுங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பை கிராஸ் ப்ராடக்ட். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? p இன்ட்டு q ஸ்கொயர் p q டேஷ் டேஷ் மைனஸ் p dash q ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபாலே அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ q மைனஸ் q டேஷ் ஈக்குவல் டு 1 பை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள் p டேஷ் மைனஸ் p டேஷ் மைனஸ் p. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? காமன் ரூட்டான ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரில். ஸோ ரெண்டு இது நான் ப்ரூஃப் பண்ணணும். அப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? இதிலேருந்து இதை டிவைட் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இதிலேருந்து இது. ஓகேவா? அப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் பை பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா பை கியூ டேஷ். அப்போ ஒரு ஆல்ஃபா கேன்சல் ஆயிரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ ஆல்ஃபாவோட சொல்யூஷன் என்ன கிடைக்கும்? பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ பை q மைனஸ் q டேஷ். அப்புறம் இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணாலும் ஆல்ஃபா கிடைக்கும்ல. ஆல்ஃபா பை q மைனஸ் q டேஷ் ஈக்குவல் டு 1 பை p டேஷ் மைனஸ் p இம்ப்ளைஸ் தட் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. q மைனஸ் q டேஷ் பை p டேஷ் மைனஸ் p. ஓகேவா? நம்ம இப்போ ஆன்சர் செக் பண்ணலாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதோட ஆன்சர் 1 2 ரெண்டு ஆன்சர் வந்திருக்கா? ஸோ பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ. ஸோ பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ பை கியூ டேஷ். செகண்ட் ஒன் சொல்யூஷன் என்னது? கியூ மைனஸ் கியூ டேஷ் பை பி டேஷ் மைனஸ் பி. ஸோ சொல்யூஷன் கரெக்டாக வந்திருக்கு. Now we can move to the next sum. ஓகே, எக்ஸசைஸ் 3.2க்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸசைஸ் 3.2 வந்து ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா, ஒரு ரியல் ஈக்குவேஷன், அதாவது ஒரு ரியல் பாலினாமியல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c வேர் a நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் a b c எல்லாம் ரியல் கோஎஃபிஷியன்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, a polynomial with real coefficient. ஓகேவா? பாலினாமியல் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட், ஃபார் எக்ஸாம்பிள் z is equal to x plus iy is a root அப்படின்னா z bar is also a root. ஓகேவா? இதை மட்டும் மறந்துடக்கூடாது. z பார்னால் என்னது? x மைனஸ் iy. ஸோ ஒரு பாலினாமியல் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு x ப்ளஸ் iy ரூட்னா x மைனஸ் iy ரூட்டு. இதை மறந்துடக்கூடாது. சிமிலர்லி இன்னொன்று இருக்குது. சிமிலர்லி a polynomial with rational coefficients. ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு p ப்ளஸ் ரூட் q இஸ் அ ரூட் அப்படின்னா p மைனஸ் ரூட் q இஸ் ஆல்சோ ஏ ரூட். இந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் மோஸ்ட்லி.
எப்படி சம்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 + i3 இது வந்து ரூட் அப்படின்னா இதோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா x - 2 + i3 இன்ட்டு x - i3 ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகேவா? இதை ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதுனா போதும். இந்த கொஸ்டினில் சம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 2 + √3 ரூட் அப்படின்னா இன்னொரு ரூட் என்னது? இந்த தியரம் படி 2 - √3 இஸ் ஆல்சோ எ ரூட். அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? x - 2 + √3 இன்ட்டு x ப்ளஸ் அண்ட் x மைனஸ். மைனஸ் வந்து உள்ளே தான் வரும். ஸோ ரெண்டுலேயுமே மைனஸ் தான். இங்கேயும் அதே மாதிரி தான். சாரி ஃபார் திஸ் மிஸ்டேக். x - 2 - √3. ஓகே தானே? இப்போ அந்த மெத்தடில் ஒரு சம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட் வேர் இது வந்து ரூட்டு 2 - √3 ரூட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 2 - √3 இஸ் எ ரூட். அப்போது போன தியரம் என்ன சொல்லுது? p + q ரூட்னா p - q ரூட். அப்போது இதுவும் ரூட் இஸ் ஆல்சோ எ ரூட். புரியுதானே? 2 - √3 ரூட்னா 2 + √3யும் ரூட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது இதை ஈக்குவேஷனில் எழுதும்போது எப்படி எழுதணும்? x - 2 - √3 இன்ட்டு x - 2 + √3 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு x இன்ட்டு x ஸ்கொயர், அப்புறம் x இன்ட்டு த வேல்யூ. ஸோ -2 + √3 டைம்ஸ் x. அடுத்து இந்த ரெண்டு டேர்மே மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 - √3 x. அடுத்து ரெண்டு டேர்ம், லாஸ்ட் ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் ரெண்டு டேர்ம் என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகேவா? அப்புறம் இது என்ன டேர்மு? இது a - b இன்ட்டு a + b. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்னது? a² + b². அந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். அப்போது ஃபார்முலா நான் திருப்பி எழுதுகிறேன். a - b இன்ட்டு a + b இஸ் ஈக்குவல் டு a² + b². இங்கே a இருக்க இடத்துல என்ன இருக்குது? a இருக்க இடத்துல 2 இருக்குது, b இருக்க இடத்துல √3 இருக்குது. அப்போ 2² + √3² ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ x². இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை ஒவ்வொரு டேர்ம் கூடயும் -2x. அடுத்து ஒவ்வொரு மைனஸ் இருக்குது பாருங்கள். ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு √3 இருக்குது, ஒரு x இருக்குது. அதை மூணையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா -√3x. இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு மைனஸ், ஒரு 2, ஒரு எக்ஸு. அப்போது -2x. அடுத்து என்ன இருக்குது? ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் √3 இன்ட்டு x. அப்போது ப்ளஸ் √3x ப்ளஸ் 4 ப்ளஸ் 3². இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் 3 தான் வரும். ஈக்குவல் டு 0. ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாமா? இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ x² - 4x ப்ளஸ் 4 + 3 என்னது? 7 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஈக்குவேஷன். இதில் என்ன செக் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ரேஷ்னல் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கோஎஃபிஷியன்ட் 1 ரேஷ்னல் நம்பர், இதோட கோஎஃபிஷியன்ட் -4 ரேஷ்னல் நம்பர், இதோட கோஎஃபிஷியன்ட் 7 ரேஷ்னல் நம்பர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்த சம். ஃபார்ம் பாலினாமியல் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் நல்லா செக் பண்ணுங்கள். இன்டீஜர் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இது என்னென்னு கொடுத்துருக்காங்க? ரூட்னு கொடுத்துருக்காங்க. இது ரூட்னா என்ன அர்த்தம்? x - √2/√3 இஸ் அ ஃபேக்டர். ஓகேவா? இது ஃபேக்டர்னால் இன்னொன்று என்ன ஃபேக்டர் ஆகும்? x ப்ளஸ்லேயும் உள்ளது ஃபேக்டர் ஆகும். அப்போ x - √2/√3 into x plus √2/√3 equals to 0.
இல்லை 0வா நமக்கு தெரியாது. ஸோ இதை கண்டுபிடிக்கலாம். ஓகே 0 தான், ஃபேக்டர் தானே. இது வந்து ரூட்டுன்னு தானே கொடுத்துருக்காங்க. ரூட்னு கொடுத்தா 0 தான் போடலாம், தப்பு இல்லை. நான் இப்போ என்ன பண்ணணும், இதை ப்ராடக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ ஒன்று ஒன்றா ப்ராடக்ட் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து ப்ராடக்ட் பண்ணுங்கள் எக்ஸ் இன்ட்டு 2 ரூட் எக்ஸ், அப்போ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 3 எக்ஸ். அடுத்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதே டேர்ம் மைனஸில் வரும். ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 டேர்ம் வந்துடும் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 டேர்ம் சேமாக இருக்குது. ரூட் டூ சேமாக இருக்குது. அப்போது 2 டேர்முக்கு ஒரு டேர்ம் வெளில எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கேயும் ரூட் த்ரீ இருக்குது. ஸோ 2 டேர்முக்கு ஸ்கொயர் ரூட்டில் கேன்சல் பண்ணி ஒரு டேர்ம் வெளில எடுத்துடலாம். இது ரெண்டும் பாருங்கள், 2 ஒரே டேர்ம் தான், சைன் மட்டும் வேரியாக இருக்குது. ஸோ 2 கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது 2 டேர்ம் ஒரு டேர்ம் வெளில எடுத்தால் என்ன வரும், 2 ரூட் 2 ரூட் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் அவங்க கேட்ட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கமான்னு பாருங்கள். அவங்க இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்டில் கேட்டிருக்காங்க. இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா இன்டீஜரில் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டே வராது. ஓகேவா? அப்போது இன்னும் ஸ்கொயர் ரூட் போகணும். இன்னும் ஸ்கொயர் ரூட் போகணுன்னா திருப்பியும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸில் கிடச்சிருக்கு. அப்போ மைனஸில் உள்ள டேர்மால் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 பை ரூட் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2 பை ரூட் 3 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ ப்ராடக்ட் பண்ண என்னாகும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் பவர் 4 ஆயிரும். அடுத்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸில் இருக்கா. ஓகே, ஸோ மைனஸ் ரூட் 2 பை ரூட் 3 எக்ஸ். அப்புறம் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸில் அதே டேர்ம் வருது. ஸோ 2 கேன்சல் ஆகிக்கும். ஓகேவா? லாஸ்ட் டைம் என்னது, இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம். அப்போது லாஸ்ட் டைம் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 பை ரூட் 3 இன்ட்டு ரூட் 3. ஓகேவா? இது 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் ஆன்சர் வந்து எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2 ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3 ஈக்குவல் டு 0. இப்போயும் பாருங்கள், நமக்கு இன்டீஜரில் வரல, 2/3 அப்படின்னு இருக்குது. இது இன்டீஜரா அப்படின்னா இல்லை. ஓகேவா? இது நாட் பிலாங்ஸ் டு இன்டீஜர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும், 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 பை 3ன்னு இருக்குமா, ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ சொல்யூஷன் வந்து 3x பவர் 4 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் அவங்க கேட்ட ரெக்வயர்டு ஈக்குவேஷன். பாருங்கள், இதில் உள்ள எல்லாமே இன்டீஜர் தானே, 3 இன்டீஜர் தான், 2 இன்டீஜர் தான். ஸோ we got the required solution. Now we move to the next problem. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கம்பல்சரியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ப்ரூவ் தட் a line can't intersect a circle at more than 2 points. ஸோ இது மோர் லைக் அ தியரம். ஓகேவா? ஒரு லைன் இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது. என்ன பண்ணாதான் 2 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு லைனும் சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு கிராஃபிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். இங்கே சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா, சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். லைன் ஈக்குவேஷன் என்னது, ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போது ஒரு சர்க்கிள் நான் வரைகிறேன் அப்படின்னா பாருங்கள், இப்போ இது சர்க்கிள் அப்படின்னா இப்போது ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா ஒரு லைன் எங்கெல்லாம் வரையலாம், இங்கே வரையலாம். ஓகேவா? இங்கே வரைஞ்சால் சர்க்கிள் லைனும் இன்டர்செக்ட் ஆகிருக்கா, இல்லை, இன்டர்செக்ட் ஆகலைன்னா 0 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அடுத்து இதோட டேன்ஜெண்ட்டாக வரையலாம். டேன்ஜெண்ட்டாக வரைஞ்சால் என்ன ஆகும், எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் இன்டர்செக்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் சென்டரில் எங்கேயாவது கட் பண்ணுற மாதிரி வரையலாம். இப்படி கட் பண்ணால் எந்த பாயிண்டில் கட் ஆகுது, 1 2. ஸோ எந்த பக்கம் லைன் வரைஞ்சாலும் 2 பாயிண்டில் தான் கட் ஆகுது. பாருங்கள், 1 பாயிண்ட் 2 பாயிண்ட். ஸோ எந்த லைன் வரைஞ்சாலும் 2 பாயிண்டில் தான் கட் ஆகுது இல்லையா? ஸோ 2. இது 2க்கு மேலே இன்டர்செக்ட் ஆகுமா அப்படின்னா நோ. இது கிராஃபிக்கலாக ஈஸி, பட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ ப்ரூஃப் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா,
இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஒரு பாலினாமியல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி பாலினாமியல் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா, இதோட எத்தனை சொல்யூஷன் இருக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கு? ஸ்கொயரில் இருக்குது எக்ஸோட வேல்யூ. அப்போ இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? 2 சொல்யூஷன் இருக்கும். தேர்ஃபோர் இது 2 பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரூஃபோட அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். 2 ஈக்குவேஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? x² + y² = r². செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y = mx + c. ஓகேவா? அப்போது ஒய்யோட வேல்யூ இதிலேருந்து கிடச்சிருச்சா? இந்த வேல்யூவை அப்படியே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போது x² + mx + c² புரியுது தானே? நான் என்ன பண்ணுறேன், ஒய்யோட வேல்யூவை அப்படியே இந்த பாயிண்டில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ x² + mx + c² = r². இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். x² a + b² ஃபார்முலா என்னது? a + b² = a² + b² + 2ab. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது, இது b. ஓகேவா? அப்போ ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட் ஒன் a², அப்போ m² x². செகண்ட் டேர்ம் b², அப்போ c². தேர்ட் டேர்ம் ஃபார்முலா என்னது? 2 டைம்ஸ் ab, அப்போ 2 டைம்ஸ் mx × c = r². இப்போ எல்லா டேர்மே ஒரே பக்கமாக எழுதிருங்க. அப்போ x² + m² x² + 2mcx + c². இந்த r²-ஐ இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதுனா சைன் மாறிடும். ஸோ -r² அப்படின்னு மாறிடும். ஸோ -r² = 0. நான் வந்து பவர் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு x² டேர்ம் எழுதியிருக்கேன், அப்புறம் எக்ஸோட டேர்ம் எழுதியிருக்கேன், கடைசியில் கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஃபஸ்ட் 2 டேர்மில் x² காமனாக இருக்குது. ஸோ வெளில தூக்கி போட்டுருங்க. அப்போ 1 + m² டைம்ஸ் x² + 2mcx + c² - r². இப்போ இது பார்க்க எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ax² + bx + c வேறு a ≠ 0. பாருங்கள், a இருக்க வேண்டிய இடத்துல இந்த டேர்ம் இருக்குது, x² இருக்குது, x² இருக்குது. தென் b இருக்க வேண்டிய இடத்துல இந்த டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்க வேண்டிய டேர்மில் இந்த டேர்ம் இருக்குது. அப்போது இது இட்ஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ this equation has at most 2 solutions or 2 roots. Therefore line and circle can't intersect at more than 2 points. ஓகேவா? எதனால் கன்க்ளூட் பண்ணணும்னு புரியுதில்ல? அந்த ஈக்குவேஷனுக்கு 2 ரூட் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவேஷனுக்கு 2 ரூட் தான் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 2 பாயிண்ட்டும் இந்த 2 ஈக்குவேஷனும் 2 பாயிண்ட்ஸில் மட்டும்தான் மீட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் வந்து எக்ஸசைஸில் இருக்குது. எக்ஸசைஸில் இருக்கிற சம்மை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு ஹிண்ட்ஸ் மட்டும் தரேன், சின்ஸ் உங்களுக்கு பேரபோலா அப்படின்னா என்னென்னு தெரியாததுனால. ஓகேவா? நான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் பேரபோலாவும் மோர் தென் 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகாது. மோர் லைக் சிமிலர் ஸ்டேட்மெண்ட் தான். லாஸ்ட் இதில் சர்க்கிள் கொடுத்துருந்தாங்க, இந்த இதில் பேரபோலா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பேரபோலா அப்படின்னா there are 4 types. லைக் பேரபோலா அப்படின்னா ஒன்று இந்த சைடு இருக்கும், அப்படின்னா இந்த சைடு, அப்படின்னா அப்வர்ட்ஸ் இல்லைனா டவுன்வர்ட்ஸ், இப்படி உள்ள ஷேப் பேர் தான் பேரபோலா இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ஓகே, பேரபோலா ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y² = 4 × ax. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பேரபோலா ரைட்வர்ட்ஸ் பேரபோலா. ஸோ ஒரு பேரபோலாவிலையும் ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு லைன் எங்கெல்லாம் எடுக்கலாம்? இங்கே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே எடுத்துகிட்டா எத்தனை பாயிண்டில் டச் ஆகுது? பேரபோலாவும் லைனும் டச்சே ஆகலை. பாருங்கள், ரெண்டும் தள்ளி தள்ளி இருக்குது. ஸோ 0 பாயிண்டில் டச் ஆகிருக்கு. அடுத்து வேறு எங்கே வரையலாம்? கரெக்டாக அந்த பாயிண்டில் வரையலாம். ஸோ 1 பாயிண்டில் டச் ஆகும். வேறு எங்கே வரைஞ்சாலும் 2 பாயிண்டில் டச் ஆகும் இல்லையா?
வேறு எங்கே வரைஞ்சாலும் பாருங்கள், இந்த பாயிண்ட்லேயும் டச் ஆகுது, இந்த பாயிண்ட்லேயும் டச் ஆகுது, இந்த பாயிண்ட். ஸோ வேறு எங்கே எடுத்தாலும் 2 பாயிண்டில் டச் ஆகுது. சிமிலர் தான், அங்கே மாதிரி தான். கிராஃபிக்கலாக சொல்கிறது ஈஸி, பட் ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ப்ரூஃப். பேரபோலா ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். லைன் ஈக்குவேஷன் என்னது? y = mx + c. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், 2வை 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், mx + c = 4 × axன்னு வரும். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். ஸோ லாஸ்ட் சம்மில் என்ன மாதிரி எழுதணுமோ அதே மாதிரி சிமிலராக எழுதிடுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.